ஹாய் எல்லாருக்கும் வெல்கம் டு ரெசிபீஸ் பை கலை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னா மசாலா ராஜ்மா சுண்டல். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு ராஜ்மா எடுத்திருக்கேன். அதை ஒரு பவுலில் போட்டுக்கலாம். அது கூட அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 4 to 5 hours நல்லா ஊற வச்சிடலாம். இப்போது நல்லா ஊறிடுச்சு. இதை ஒரு குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 7 to 8 விசில் வர வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம ஒரு தேங்காய் மசாலா செய்ய போகிறோம். அதுக்கு சின்ன மிக்ஸி ஜாரில் 1/4 மூடி அளவுக்கு தேங்காய், சின்ன சைஸில் 3 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ராஜ்மா நல்லா வெந்துருச்சு. அதை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு பெரிய வெங்காயத்தையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு வரமிளகா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி ராஜ்மா உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம். இப்போது இந்த வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ரெடியாக வச்சுருக்கிற ராஜ்மாவை இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் மசாலாவையும் இது கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா மசாலா ராஜ்மா சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு நல்ல ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.